ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு 2 மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். பச்சரிசி அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமே ஊறிடும். இதே நீங்கள் வந்து வேறு அரிசியில் கூட செய்யலாம். ஆனால் வந்து நீங்கள் அது ஊற வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஆனால் பச்சரிசிங்கிறதுனால 2 ஹவர்ஸ் ஊறினா போதும். ஸோ இப்போ வந்து 2 மணி நேரம் நல்லா இது ஊறட்டும். இப்போ வந்து 2 மணி நேரம் கழித்து இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் நிறையா இருக்கிறீங்க அப்படின்னா கிரைண்டர்லேயே அரைச்சிக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் பண்ணுறேன், அதனால் நான் மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் திருவுன தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதே 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தோசைக்கு ஊற்றுறதை விட நைஸாக அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி நம்ம அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது ஊற்றுறதுக்கு நல்லா வரும். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதை வந்து நம்ம ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். இப்போ நைட்டு நம்ம அரைச்சி வச்சோம் அப்படின்னா காலையில் இப்போ இதை எடுத்து செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். காலையில் எடுத்தாச்சு. இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இது கூட சில பேர் பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதுனால நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சிட்டேன். இதை வந்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து சுடு தண்ணி வந்து நீங்கள் ஊற்றி வடிகட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோகோனட் மில்க் வந்து நல்லா கிடைக்கும். நல்லா 2-3 தடவை சுடு தண்ணி ஊற்றி அதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேங்காய் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ஆப்பம் வந்து மினி ஆப்பம் ஊற்றுறதுக்கு வந்து நீங்கள் பனியாரக்கல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஆயில் எதுவும் ஊற்ற தேவையில்லை. சும்மா தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சுக்கோங்க. சூடு ஆனோடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஆப்பம் அந்த ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். மாவு வந்து நீங்கள் அரை அளவுக்கு ஹாஃப் அளவுக்கு ஊற்றிட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். இதை வந்து மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து நீங்கள் மீடியமாகவே வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ஆயில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதான் பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம இதுக்கு தேங்காய் பால் வச்சுட்டு இது கூட நம்ம சர்க்கரை ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சின்ன பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம ரெகுலராக செய்கிற ஆப்பம் மாதிரி இருக்காது. ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.